அவங்க என்ன பேச விடல, அவங்க என்ன பேச விடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They didn't allow me to speak. They didn't allow me to speak. They didn't allow me அப்படின்னா அவங்க என்ன விடலை, அவங்க என்ன அது அனுமதிக்கலை. எதுக்கு? பேசுவதற்கு. டு ஸ்பீக், அவங்க என்ன பேசுறதுக்கு அனுமதிக்கலை. They didn't allow me to speak. ஓகேவா? ஸோ இதுவே அவங்க உன்னை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அவங்க உன்னை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? They will not allow you to speak. They will not allow you to speak. They will not allow அப்படின்னா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. You ஒன்ன to speak பேசுறதுக்கு, அவங்க உன்னை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. They will not allow you to speak. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is a different between them. There is a different between them. There is a different அப்படின்னா வித்தியாசம் இருக்கு, ஒரு வித்தியாசம் இருக்கு. Between them அவைகளுக்கு இடையே, ரெண்டுக்கும் இடையே, அது ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. There is a different between them. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது, எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் லேட்டாக சொன்னேன். எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I needed some time. I needed some time. I needed எனக்கு தேவைப்பட்டுச்சு. Some time கொஞ்சம் நேரம், எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. I needed some time. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to say this. I wanted to say this. I wanted அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். To say சொல்றதுக்கு, this இதை சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். I wanted to say this. ஓகேவா? ஸோ இதுவே ஐ விஷ் டு சே திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஐ விஷ் டு சே திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க, அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அது தோணுனா நீ சொல்லலாம், உனக்கு அது தோணுனா நீ சொல்லலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can say if you feel that. You can say if you feel that. You can say அப்படின்னா நீ சொல்லலாம். If you feel that அது உனக்கு அது தோணுனா, உனக்கு அது தோணுனா you can say that. ஓகேவா? நீ அதை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா, உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have any doubt? Do you have any doubt? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? Do you have உனக்கு இருக்கா? Any doubt ஏதாவது சந்தேகம், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? Do you have any doubt? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are walking for a long. They are walking for a long. They are walking அப்படின்னா அவங்க நடந்துட்டு இருக்காங்க. For a long ரொம்ப நேரமா, அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. They are walking for a long. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போனேன், நான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போனேன் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I went for a walk this morning. I went for a walk this morning. I went நான் போனேன், நான் சென்றேன். For a walk walking நான் வாக்கிங் போனேன். இன்னைக்கு காலையில அப்படிங்கிறதுக்கு ஏன் இங்க டுடே மார்னிங் இல்லாம திஸ் மார்னிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸா சொல்றோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நடந்ததையே இன்னைக்கு காலையில நடந்தது சொல்றோம். அப்படிங்கிறப்ப அங்க டுடே மார்னிங் வரக்கூடாது, திஸ் மார்னிங் தான் வரணும். ஓகேவா? ஸோ ஐ வெண்ட் ஃபார் அ வாக் திஸ் மார்னிங். ஐ வெண்ட் இதே நான் இன்னைக்கு காலையில
இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு தான் அதே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் சொல்கிறீங்க. அதே நாளில் ஒரு ஆஃப்டர்நூன் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எதை பற்றி சொல்கிறீங்க? மார்னிங் பற்றி பேசுகிறீங்க. ஸோ நான் இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ ஹேட் இட்லி திஸ் மார்னிங். ஐ ஹேட் இட்லி திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I understand only now. I understand only now. I understand. எனக்கு புரியுது. Only now. இப்போதான் எனக்கு புரியுது. I understand only now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நினைச்சதை என்னால் சொல்ல முடியல. நான் நினைச்சதை என்னால் சொல்ல முடியல. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't say what I thought. I couldn't say what I thought. I couldn't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியலை. say அப்படின்னா சொல்றது. ஸோ I couldn't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியலை. what I thought நான் என்ன நினைச்சனோ அதை என்னால் சொல்ல முடியல. I couldn't say what I thought. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இங்கே வராங்களா? அவங்க இங்கே வராங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are they coming here? Are they coming here? Are they coming அப்படின்னா அவங்க வராங்களா? Here இங்க. அவங்க இங்கே வராங்களா? Are they coming here? ஓகேவா? சரிவே அவங்க இங்கே வராங்க. அவங்க இங்கே வராங்க அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are coming here. They are coming here. அவங்க இங்கே வராங்க. அவங்க இங்கே வரமாட்டாங்க. அவங்க இங்கே வரல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are not coming here. They are not coming here. அவங்க இங்கே வரல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில் இருக்கிறார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are outside. They are outside. அவங்க வெளியில இருக்காங்க. outside அப்படின்னா வெளியில. ஸோ they are outside அப்படின்னா அவங்க வெளியில இருக்காங்க. இதுவே அவங்க வெளியில இருப்பாங்க. அவங்க வெளியில இருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will be outside. They will be outside. அவங்க வெளியில இருப்பாங்க. They will be அவங்க இருப்பாங்க. outside வெளியில அவங்க வெளியில இருப்பாங்க. ஓகேவா? சரிவே அவன் வெளியில இருந்தானா? அவன் வெளியில இருந்தானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் வெளியில இருந்தானா? அவன் வெளியில இருந்தானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Was he outside? Was he outside? அவன் வெளியில இருந்தானா? ஓகேவா? அதனால was he அப்படின்னா அவன் இருந்தானா? outside வெளியில. அவன் வெளியில இருந்தானா? ஸோ இதுவே அவன் வெளியில இருந்தான். அவன் வெளியில இருந்தான் அப்படின்னு சொல்லணுமா? he was outside. he was outside. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They want to say this. They want to say this. They want அப்படின்னா அவங்க ஆசைப்படுறாங்க. to say சொல்றதுக்கு. this இதை அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. They want to say this. or we can say they wish to say this. wish, want, same meaning. ஓகேவா? so they wish to say this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவன் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is cleaning the house. He is cleaning the house. He is cleaning the house அப்படின்னா அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். கிளீனிங் அப்படின்னா சுத்தம் பண்றது. ஸோ he is cleaning அவன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். the house வீட்டை அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னா அந்த இஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துடணும். இஸ் ஹி கிளீனிங் த ஹவுஸ்? இஸ் ஹி கிளீனிங் த ஹவுஸ் அப்படின்னா அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If he asks me, what will I say? If he asks me, what will I say? If he asks me அவன் என்கிட்ட கேட்டால்
இந்த ஆல் கேட்டால் அதுக்கு தான் இங்கே நம்ம இஃப் ஓகேவா இஃப்னா கேட்டால் அந்த ஆல் சொல்கிறோம் நம்ம அதான் இஃப் ஹீ ஆஸ்க்ஸ் மீ அவன் என்கிட்ட கேட்டால் வாட் வில் ஐ சே நான் என்ன சொல்லுவேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா அவளை காஃபி போட சொல்லு அவளை காஃபி போட சொல்லு எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு அவளை காஃபி போட சொல்லு இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் ask her to prepare a coffee ask her to prepare a coffee ask her அப்படின்னா அவகிட்ட சொல்லு to prepare பண்ண சொல்லி சாப்பாடு செய்கிறதுக்கெலாம் ப்ரிப்பேர் டு காஃபி போட சொல்லு அவகிட்ட காஃபி போட சொல்லு ask her to prepare the coffee ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா இதை விளையாட்டுக்கு கூட சொல்லாத இதை விளையாட்டுக்கு கூட சொல்லாத விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத விளையாட்டுக்கு கூட இதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன் டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன் டோன்ட் சே திஸ் இதை சொல்லாத ஈவன் ஃபார் ஃபன் விளையாட்டுக்கு கூட அந்த கூட விளையாட்டுக்கு கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதான் ஈவன் ஃபார் ஃபன் அப்படின்னா ஜாலியாக விளையாட்டுக்கு ஜாலிக்கு கூட இப்படி சொல்லாத விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன் ஓகேவா ஸோ இதுவே அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான் அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் he said this for fun he said this for fun he said this அவன் இதை சொன்னான் சேவோட பாஸ்டன் said he said அவன் சொன்னான் he said this அவன் இதை சொன்னான் for fun விளையாட்டுக்கு அவன் விளையாட்டுக்கு இதை சொன்னான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன் யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் I thought someone is going to come I thought someone is going to come I thought நான் நினைச்சேன் someone யாரோ is going to come வரப்போறாங்கன்னு யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன் I thought someone is going to come ஸோ இதுவே யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் உண்மையா இதான் நடந்துச்சு நிஜமா இதான் நடந்துச்சு உண்மையா இதான் நடந்துச்சு இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் This is what actually happened. This is what actually happened. This is what actually happened. அப்படின்னா நடந்தது உண்மையா நடந்தது இதுதான் உண்மையா நடந்துச்சு ஆக்சுவலி அப்படின்னா உண்மையா happened நடந்தது happen அப்படின்னா நடக்கிறது ஸோ past tense happened நடந்தது ஸோ இதுதான் உண்மையா நடந்தது this is what இதுதான் actually happened உண்மையா நடந்தது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை நான் சொல்லலாம் தான் போனேன் ஆனால் என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியலை அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் I couldn't say this to him I couldn't say this to him I couldn't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியலை this இதை to him அவன்கிட்ட என்னால் இதை சொல்ல முடியலை I couldn't say this to him ஓகேவா ஸோ இதுவே நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் I will not say this to him I will not say this to him I will not say அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் this இதை to him அவன்கிட்ட நான் இதை சொல்ல மாட்டேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா அவன் ஏன் அதை சொன்னான் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் why did he say that அப்படின்னா அவன் ஏன் சொன்னான் அவன் ஏன் அதை சொன்னான் இதுவே அவன் அதை சொன்னானா இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் did he say that அவன் அதை சொன்னானா did he say that அவன் அதை சொன்னானா ஓகேவா
ஸோ இதுவே அவன் இதை சொல்லுவான், அவன் இதை நாளைக்கு சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will say this tomorrow. He will say this tomorrow. He will say. அவன் சொல்லுவான். This இதை tomorrow நாளைக்கு. அவன் இதை நாளைக்கு சொல்லுவான். He will say this tomorrow. So next sentence என்னன்னு பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணுனான். அதை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணுனான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He tried to do that. He tried to do that. He tried. அவன் முயற்சி பண்ணுனான். Try அப்படின்னா முயற்சி செய்யறது. ட்ரையோட past tense முயற்சி பண்ணுனான். Tried. He tried. அவன் முயற்சி பண்ணுனான். எதுக்கு? அதை செய்யறதுக்கு. To do that. To do செய்யறதுக்கு. That அதை. அவன் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுனான். He tried to do that. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னோட ஃபீலிங் அப்போ எப்படி இருந்துச்சு, உன் மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How was your feeling? How was your feeling? உன்னோட மனநிலை எப்படி இருந்துச்சு. இதுவே உன்னோட மனநிலை எப்படி இருக்கும், உன்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.